பாலையூர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் யாகசாலை பூஜையில் 108 தீர்த்த கலசங்கள் வேத மந்திரங்கள் முழங்க வைத்து பூஜிக்கப்படுகிறது. கலசத்தின் மகிமை வீட்டிலோ கோவிலிலோ நடைபெறும் அனைத்து விதமான பூஜைகள் யாகங்கள் கும்பாபிஷேகங்கள் மண் தாமிரம் அல்லது பித்தளை குடம் பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் கலசத்தின் வாயில் விஷ்ணுவும் கழுத்தில் ருத்ரனும் அமர்ந்துள்ளனர். இதன் மூலத்தில் பிரம்மாவும் நடுவில் அன்னையின் புரவலர்களும் இருக்கின்றனர். சுற்றப்படும் நூல் 72,000 நரம்புகளாகவும் சுற்றிய வஸ்திரம் தோளாகவும் நிரப்பப்படும். தீர்த்தம் குருதியாகவும் மேலே வைக்கப்படும் மாவிலை சடையாகவும் அதன் மேல் வைக்கப்படும் தேங்காய் தலைப்பகுதியாகவும் அதன் மேல் வைக்கும் தர்ப்பை குடுமியாகவும் கலச தீர்த்தத்தின் உள்ளே இடப்படும் திரவியங்கள் வீரியமாகவும் கலசத்தை வைப்பதற்கு உள்ளே வாழை இலை பூமியாகவும் நவதானியம் ஆசனமாகவும் நெல் அரிசி ஜீவராசிகளாகவும் ஆவாகனம் செய்யப்பட்டு உச்சரிக்கப்படும் வேத மந்திரங்கள் மூலம் பிராணன் உயிர் அருவமாய் இருக்கும் இறைவனை அருவுருவமாய் ஆக்குவது கலசத்திலேதான். பின் உருவமான பிம்பத்தில் சேர்ப்பதே கும்பாபிஷேக தத்துவமாகும். இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த பித்தளை கலசத்தை ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நிறைவடையும் போது வேண்டுவோருக்கு கொடுக்கப்படும். இக்கலசத்தை வாங்கி என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாம். வெள்ளிக்கிழமை தோறும் கலச பூஜை செய்யலாம். வீட்டில் நடைபெறும் பூஜைகள் ஹோமங்கள் இவற்றிற்கு கலசத்தை பயன்படுத்தலாம். பால்குடம் எடுத்தல் போன்றவற்றிற்கு பயன்படுத்தலாம். இந்த கலசம் நம்ம வீட்டில் இருந்தாலே ஐஸ்வர்யம்தான். கலசத்திற்கான நன்கொடை ரூபாய் 1101. யாகசாலை தீர்த்த கலசம் முன்பதிவிற்கு ஞா. சுவாமிநாதன் செட்டியார். தொடர்புக்கு 9843619671. இப்படிக்கு கும்பாபிஷேக விழா கமிட்டி.